மற்றும் ஒரு அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. 3 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் குணசுந்தரி. குணசுந்தரி, வானிலை ஆய்வு மையத்தினுடைய அறிவிப்பு குறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சண்முகவேல். வடகிழக்கு பருவமழை கடந்த அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்கியதிலிருந்தே தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து எந்த மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது பற்றிய ஒரு அறிவிப்பு என்பது வெளியாகும். அதன் அடிப்படையில் தற்போது அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை எச்சரிக்கை என்பது சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நாளை 3 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும், 12ஆம் தேதி அன்று 4 மாவட்டங்களுக்கான கனமழை எச்சரிக்கையும், அதாவது மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 13ஆம் தேதி அன்றும் 5 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை என்பதும் மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை 3 மாவட்டங்களான தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களிலும், 12ஆம் தேதி அன்று ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களிலும், 13ஆம் தேதி தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய 5 மாவட்டங்களிற்கும் மஞ்சள் நிற எச்சரிக்கையான கனமழைக்கான எச்சரிக்கை என்பது சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. வழங்கியமைக்கு நன்றி குணசுந்தரி.